சாய்ராம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபாவை வந்து 5 வீடுகளில் பிக்ஷை எடுத்தாங்கன்னோம்ல, அதில் ஒரு வீடு தான் பாய்சாமாவோட வீடு. பாய்சாமாவோட பழைய வீடு. இப்போ நம்ம புது வீடு பார்த்தோம் இல்லையா, இது வந்து பாய்சாமாவோட பழைய வீடு. இங்கே வந்து பாபா வெளியில் நின்று பாபா பிக்ஷை எடுத்திருக்காங்க. பாய்சாமா வீட்லேயும் பாபா பிக்ஷை எடுத்திருக்காங்க. அந்த ஒரு அற்புதமான வீடை தான் பார்த்துட்ருக்கோம். முன்னாடி நம்ம இதுக்கு உள்ளரெல்லாம் போய் பார்த்துருக்கோம். இப்போ எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தாத்தியாவோட பேரில் தான் ஈபி பில் வந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு பாய்சாமா வந்து ஒரு தடவை என்னாச்சுன்னா பாபாவுக்கு வந்து தினசரி சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு நாள் சாய்பாபா கிட்ட பாய்சாமா சொல்லியிருப்பாங்க, நாளைக்கு நான் வந்து உனக்கு சாப்பாடு கொடுத்து வரேன், அதுவும் ஸ்வீட்டோட சாப்பாடு கொடுத்து வரேன் அப்படின்னு சொல்லி பாய்சாமா சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு திடீர்னு விருந்தாணி வந்துடுவாங்க. 3 மணி ஆகிடும். பாபாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க மறந்துடுவாங்க. விருந்தாணிகள்லாம் கவனிச்சு அவங்கெல்லாம் அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே ஆகிடும். அப்புறம் தான் அவங்க யோசிப்பாங்க, ஐயோ பாபாவுக்கு சாப்பாடு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாத்தியாவை கூப்பிட்டு, நீ போய் உடனே துவாரகமாயில போய் பாபாவுக்கு சாப்பாடு கொடுன்னு சொல்லி தட்டில் எல்லாமே வச்சு கொடுப்பாங்களாம். அது வரைக்கும் பாபா சாப்பிடாம இருப்பாங்களாம். ஏன்னா பாபா வந்து பாய்சாமா சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நான் உனக்கு சாப்பாடு ஸ்வீட்டோட கொடுத்து வரேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க ஸ்வீட்டோட எனக்கு வந்து என் அம்மா வீட்டிலேருந்து சாப்பாடு வரும் அப்படின்றதுக்காண்டி பாபா அன்னைக்கு வந்து சாப்பிடவே இல்லையா. இது வந்து வினயமா சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். அதனால இந்த விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். சாய்ராம், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் பாய்சாமாவோட பழைய வீடு. இந்த வீட்டு கதவுக்கு முன்னாடி நின்று தான் பாபா வந்து பாய்சாமா வீட்டில் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு வாங்கியிருக்காங்க. இந்த கதவு பார்த்துக்கோங்க, இந்த டோர் நம்பரையும் பார்த்துக்கோங்க. இந்த டோர் நம்பர் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள டோர் நம்பர். அப்போ இந்த வீடுகளுக்குன்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்கல்ல பிரிட்டிஷ்காரவங்க காலத்தில், அந்த நம்பர் தான் சார் நான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த காலத்தில் உள்ள வீடு இப்போ வரைக்கும் அப்படியே பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாபா வந்து நின்று அந்த இடத்துல நம்ம நின்று பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாய்ராம். ஷிரடி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் போய் பாருங்கள். ஓம் சாய்ராம்.